ஆனால் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாத்தையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி காமனாக வச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக தெரிய மாட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டு நான் எப்படி இருக்கு. ஹலோ கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம் டூர்னு சொல்ல முடியாது, இது ஒரு பிஜி டூர். ஸோ நம்ம பெங்களூர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நான் பிஜியில் தான் தங்கியிருக்கேன். பிஜினா என்னன்னு தெரியாமல் சொல்லிடுறேன். பிஜினா வந்து போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது, பிஜினா பேயிங் கெஸ்ட்டு. ஸோ இது எப்படின்னா ஒரு ஹாஸ்டல் செட்டப் மாதிரி தான். உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க, அப்புறம் சாப்பாடு போட்டுருவாங்க. ஸோ இங்கே பெங்களூரில் இது ஒரு பிஸ்னஸை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு வீடை வந்து வெறும் 7,000 ரூபாய்க்கு வாடகை விடுறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு 3 பெட்டை போட்டு ஒரு 3 பீரோவை போட்டு அதில் ஒரு 3 பேருக்கு தங்க விட்டு ஆளுக்கு ஒரு 7,000 வாங்கிடுவாங்க. ஸோ இந்த ரோஸ் கலர் பில்டிங் இருக்கா, அது வந்து ஒரு பிஜி. அப்புறம் அப்படியே அங்கே ப்ரௌன் கலர் இருக்குது, அதுவும் பிஜி தான். அங்கே இருக்குது இந்த பெரிய பில்டிங் பிஜி தான். இப்போ சுற்றி எல்லாமே பிஜி தாங்க. நான் வந்து மாடியில் இருக்க ஒரு ரூமில் தான் தங்கியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதை காட்டு பாருங்கள், இதான் டெரஸு. இதுதான் சோஃபாவை துவைச்சி காய போட்டிருக்காங்க. காஞ்சிருச்சு ஆல்ரெடி, அதை எடுக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலைல எழுந்திரிச்சேன், சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. சன்ரைஸ் அப்படியே இந்த பக்கம் வரும். ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செடிலாம் வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டு ஓனர் தான் வச்சுருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறது நானும் ஜிம் மாஸ்டர் வந்து அவங்க தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கோம். ஜிம் மாஸ்டர்னு சொன்னதான் இங்கே வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜிம்மு. காட்டுறேன் உங்களுக்கு என்ட்ரன்ஸை. ஸோ இதுதாங்க ஜிம்மு. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 5 o'clock ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இந்த பிஜிக்கு வந்த முக்கியமான காரணம் வந்து இங்கே டெரஸில் ஜிம் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். சரி வாங்க, நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன். கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அதனால் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு 170 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 1/4 ஃபுல்லாக பாத்ரூம் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி சின்ன ரூம் தான், பட் இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் அப்படியே இங்கே இருக்கேன். அண்ட் ஜிம் வேறு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கேன். இப்போது மனைவி அமைவதெல்லாம் தெய்வம் கொடுத்து வரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிஜியில் ரூம்மேட்ஸ் அமைவதும். கொஞ்சம் கோளரான ஆள் மட்டும் வந்துட்டான், அவள் தான். ஒன்று உங்களால் அவன் மென்டல் பீஸ் போயிடும், இல்லை அவனால் உங்கள் மென்டல் பீஸ் போயிடும். அதே மாதிரி தான் எனக்கு பல சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் கொஞ்சத்தை உங்களுக்காண்டி ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தேன். அது வந்து 4 ஷேரிங்கு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஒரு வேறு லாங்குவேஜ் பையன் வந்தான், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் பேசினான். அடுத்து கொஞ்ச நாள் என்னாச்சு, அர்ஜென்ட்டாக ஹெல்ப்புக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லி கேட்டான். சரி நானும் சரி நம்ம ரூம்மேட் தானே, நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம், சரி அதே ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து என்னாச்சு, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட என்னை கெஞ்சாத குறையா கெஞ்ச விட்டு கையில் காலில் விழுவாத குறையா கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான் கொடுத்தான். ஸோ அது ஒரு பயங்கரமான லைஃப் லெசனாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஷேரிங்கில் 4 பேர் இருந்தோமா. அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் போயிட்டான் வேறு பிஜிக்கு. ஸோ அப்படியே ஒரு 4 மாதத்துல இன்னொரு பையன் போயிட்டான். ஸோ 4 ஷேரிங்கில் டோட்டல் 2 பேர் தான் இருந்தோம். அவங்களுக்கு ரெவன்யூ வரதில்லைன்னு சொல்லிட்டு வேறு யாரும் புதுசாக பசங்க வரல, ரெவன்யூ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா 4 ஷேரிங் வந்து 2 ஷேரிங் ஆக்கிடுவோம் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நானும் ரூமில் இல்லை, என்னோட ரூம்மேட்டும் ரூமில் இல்லை, 2 பேரும் வந்து ஹோம் டவுன் போயிட்டோம். ஸோ அப்போன்னு பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஜாமான் எடுத்து வெளியே வச்சுட்டு, ஹாலில் வச்சுட்டு 4 ஷேரிங் வந்து 2 ஷேரிங் ஆக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெயிண்ட் அடிக்கிறது, டேமேஜ் ஆன பீஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஜாமானை ஃபுல்லாக ஹாலில் வச்சுட்டாங்க. வந்து பார்த்தா ஜாமான் ஃபுல்லாக ஹாலில் இருக்குது. சரி ஒரு ரினோவேட் பண்ணிட்டாங்க. நானும் அப்படியே கேஸில் விட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி 4 ஷேரிங் 2 ஷேரிங்கை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருங்க, இல்லைனா வேறு ரூம் 3 ஷேரிங் இருக்குது மேலே போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் என்னை கேட்காம எப்படி திங்ஸ் எடுத்து வச்சு வைக்கலாம், எப்படி நீங்கள் மாற்றலாம், அதுதான் ஆள்லன்னா பரவாயில்ல, ஆள் இருக்கும்போதே ரூமில் இருக்கும்போதே இப்படி பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசி பார்த்தா அப்புறம் ஒன்றும் நடக்கலை. என்ன பண்ணேன், நம்ம வேறு ஊரில் இருந்து இருக்கோம், வேறு வழி இல்லை.
அதுக்கப்புறம் 3 ஷேரிங் போகணுன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. நான் அதெல்லாம் தர முடியாது அப்படி இப்படின்னு பேசினோன்னா ஒரு 500 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணேன், அடுத்து வேறு வழி இல்லாமல் 500 கொடுத்துட்டு 3 ஷேரிங் ஷிஃப்ட் ஆகிட்டேன். 3 ஷேரிங் வந்து ஒரு 3 ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து டெரஸில் இந்த ரூம் இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்துட்டேன். ஏன்னா டெரஸில் வந்து நைட் ஆச்சுன்னா வெளியே போகலாம், சாங்ஸ் கேட்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மாதிரி வைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து 3 ஷேரிங்கு. நான் வரக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருந்தாங்க. நான் வந்து 3வது ஆளாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு பையன் வந்து தமிழ். ஸோ அவனுக்கு எனக்கு வைப்பு நல்லா செட் ஆகிடுச்சு. ஏன்னா அவனை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, என்னையும் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஐ மீன் அவனும் ஈஸியாக ஏமாந்துடுவார், நானும் ஈஸியாக ஏமாந்துடுவேன். ஸோ அதனால் எங்கள் 2 வைப் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஏதாவது காசு ரூமில் இருக்கிறவங்க காசு தேவைப்படுச்சுன்னா வைங்க, எங்கே நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி அப்படியே தேடுறானுங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா அப்படி எங்கே பிடிச்சிட்டானுங்க. அது நானே எப்படியா கெஞ்சி கூத்தாடி கையில் காலில் வந்து காசை வாங்கிட்டுன்னு வைங்க. இவர் தலைவர் என்ன அலைஞ்சிட்டு இருக்காரு, காசை வாங்க முடியல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஸோ சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்கள் 3 பேர் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். நல்லா ஜாலியாக நல்லா வைப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் போக அந்த பையன் வந்து அமௌண்ட் வந்து எத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். 1 வீக்கில் கொடுத்துட்றேன் அப்படின்னா சரி நானும் கொடுத்துட்டேன். நான் 2 வீக்ஸ் கழிச்சு தான் கொடுத்தான். அதே மாதிரி 3 to 4 டைம்ஸ் ஆச்சு. அப்புறம் தான் இன்னொரு ரூம்மேட்டை சொன்னேன், இந்த தமிழ் பையன் சொன்னால அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு. ப்ரோ என்கிட்ட இப்படி தான் ப்ரோ வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்கள் 2 பேர்த்தையும் மாற்றி வளைச்சி ஏமாற்றி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பாவம் அவனுக்கு என்ன கஷ்டமோ, அதுக்குன்னு எங்களை பிடிச்சி செய்கிறதா. ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில் நமக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு, ப்ரோ ஒரு 80 ரூபா வந்து அனுப்புங்க அப்படின்னா. அப்போ தான் எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. 80 ரூபா கேட்குறியடா, கடனுக்கு உண்டான மரியாதை போச்சுடா உன்னால் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போலேருந்து நான் நோ சொல்ல ஆரம்பித்தேன். தர முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னம்மா சொன்னால் ஏதோ ஒன்று புரியாத மாதிரி இங்கிலீஷில் அனுப்பிச்சுட்டாங்க. நான் அதை ஆட் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பையனை போயிட்டான். ஸோ அந்த பையன் போய் கொஞ்ச நாள் கழிச்சு பையன் வந்தான். ஆள் பார்க்க எப்படி இருந்தானா, காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் சார் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருந்தான். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆள் ஒரு மாதிரி ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. ஒரு மாதிரி வருவான், ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி சுற்றிட்டு இருந்தான். ஆள் ரொம்ப சுத்தம் வேறு. ஆனால் நமக்கு சுத்தத்துக்கு ஆகவே ஆகாது. ஐ மீன் நான் ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருப்பேன். என்ன திங்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க மாட்டேன். ஆர்கனைஸ்டாக இருந்தாலே பிடிக்க மாட்டேதுங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. சும்மா அங்கங்கே ஜாமெல்லாம் கழிச்சு போட்டிருந்தா தான் நமக்கு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பையன் எப்போயும் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளுக்குள்ள நானும் ரொம்ப நீட்டாக தான் இருப்பேன். என்ன வீக்கெண்ட் மட்டும் குளிக்க மாட்டேன். It's Friday evening to Monday morning. I don't change my t-shirt. I don't take bath sometimes. வீக்கெண்டில் குளித்தா வீக்கெண்டுக்கு என்னங்க மரியாதை? வீக்கெண்ட்னாலே குளிக்கக்கூடாதுங்க. வந்து ஒரு 2-3 நாள் கூட ஆகலைங்க. என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் டோரை வந்து தூங்கும் போது லாக் பண்ணாமல் தூங்கிட்டாங்க. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ரூம் மாற்றிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் ரூம் வந்து டெரஸில் தான் இருக்குது, யாரும் வரப்போகிறது இல்லை. ரூம் சாத்தி வச்சுருந்தேன் ஆனால் லாக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம்மேட்டை கம்ப்ளைண்ட் மட்டும் போயிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பண்ணது நான் அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி ரைட்டு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்தாங்க. அவனால் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் வாங்க ப்ரோ டீ குடிக்க போகலான்னு ஒரு நாள் கூப்பிட்டான். நான் சொன்னேன் இல்லை ப்ரோ டயர்டாக இருக்குது அப்படின்னு. என்ன ப்ரோ லைஃப் என்ஜாய் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டான். நான் டீ குடிக்க வர்றதுக்கு லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு மனசு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நாள் கூப்பிட்டா. சரி போவோமே அப்படின்னு போனேன். போயிட்டு 2 பேரும் போனோம். போயிட்டு டீ குடிச்சிட்டு வர்ற வெளில என்னாச்சு, அவன் ரைட் சைடில் வந்துட்டு இருந்தான், நான் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருந்தேன். ஸோ ரைட் சைட்லேருந்து ஒரு கோவில் இருந்துச்சு. டக்குன்னு அப்புறம் நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லெஃப்ட் சைடு மாறிட்டான். சரி என்னடா அப்படி மாறுறானே, யாரை பார்த்து பயந்தான், நாய் இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரில. சரி என்ன ஆச்சு, ஏன்டா அப்படி போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ப்ரோ கோவில் இருக்காங்கிட்டு நான் குளிக்கலை அதனால தான் அப்படின்னு. மாறுறானீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அவனை கொஞ்ச நாள் வேறு வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அதனால் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ஆள் நீட்டாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
இப்போ யாராவது பெங்களூருக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி எங்கே தங்குறதுன்னு ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு காசு நிறையா இருக்குது, எனக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதாவது ரூம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதே மாதிரி எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஜி பெஸ்ட்டுங்க. என்ன கொஞ்சம் அனுசரித்து பார்த்து பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட், ஸோ இதன் மூலமாக என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாத்தையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி காமனாக வச்சிடாதீங்க. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி காமனாக நினச்சிட்டு ஃப்ரெண்டுக்காக என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக தெரிய மாட்டீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு நான் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி யாருக்காலும் அவங்க மட்டும் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூலில் மீட் பண்ணவங்கள ஸ்கூல் மேட்ஸ்ன்னு சொல்லி பழகுங்க, காலேஜில் மீட் பண்ணவங்கள காலேஜ் மேட்ஸ்ன்னு சொல்லுங்கள், அண்ட் ஆஃபீஸில் மீட் பண்ணுறவங்கள கொலீக்ஸ்ன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் காமனாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் ட்ரபிளில் மாட்டிக்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.